வீரவள்ளி. தமிழ்நாட்டுல தாங்க அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பாஜகவை விட்டு விலகிட்டாரு நம்ம அண்ணாமலை. டெல்லியில போய் கடிதம் கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் 4ஆம் தேதி புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. ரஜினியோட சேர்ந்து பல ரகசியங்களை பேசியிருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. பாஜக அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு அவர் தெரு தெருவா நடந்துட்டு இருந்தாரு. நல்லதோ கெட்டதோ பிரஸ் மீட் நடத்திக்கிட்டே இருப்பாரு. பிரஸ் மீட் வழியா பாஜக இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படி பல உள்ளடி வேலைகளை பார்த்தாரு. பல 100 கோடி ரூபாய வசூல் பண்ணி ரொம்ப கரெக்டா பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. எப்ப வேணாலும் நான் வெளியே போக வேண்டாம், புது கட்சி ஆரம்பிப்பேன், நீ யாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தினவர் நம்ம அண்ணாமலை. இதோட சேர்த்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முட்டிச்சு. ஒரு கட்டத்துல அண்ணாமலை பாஜகவில் இருந்துட்டு கூட்டணியா இருக்கக்கூடிய அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு, கடுமையா கேள்வி கேட்கிறாரு, கடுமையா அவமானப்படுத்துறாரு. எடப்பாடியாரெல்லாம் தற்கூறினாரு. ஜெயிலுக்கு போன ஆளு அம்மையாருனாரு. அண்ணாவை பத்தி இழிவா பேசினாரு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்து இந்த கும்பல் ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம பாஜகவோடு உறவை முடித்து கொண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதுல படுதோல்வி, யாருமே வரல. 40க்கு 40 திமுக கூட்டணி தட்டி தூக்கியது. இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு முக்கியமான முடிவு எடுக்குது. திமுக கூட்டணியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதிமுகவோடு கூட்டுறவை வைத்துக் கொள்ள வேண்டும், கூட்டணியை வச்சுக்கணும். அதிமுகவோடு பாஜகவுக்கு கூட்டணி இல்லை என்றால் படுதோல்வி உறுதி அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதுக்காக என்ன பண்றாங்க? முதல்ல எங்களுக்கு அங்க அண்ணாமலை உங்க கட்சியினுடைய தலைவரா இருந்தாருன்னா, மாநில தலைவரா, நாங்க உங்களோட சேர மாட்டோம்ன்றதுல உறுதியா இருந்தாரு. யாரு? நம்ம எடப்பாடியார். இதுல என்ன பண்ணுது? எப்பவுமே பாஜக ஒரு வேலையை பார்க்குங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருங்க, எவ்வளவு கட்சிக்காக உழைச்சவங்களா இருங்க, நீங்க களத்துல நின்று போராடக்கூடியவங்களா இருங்க, கட்சியை உயர்த்தி பிடிக்கிற செயல் திட்டங்களோட கிளம்புறங்க. நீங்க தேவையில்லை என்று முடிவு பண்ணா தூக்கி கருவேப்பிலை மாதிரி எரிஞ்சிடும். அதுக்கு உதாரணம் தான் கடைசியா நம்ம பாக்குற உதாரணம் தான் அண்ணாமலை. கடைசியான இப்ப இருக்கிற சூழல்ல கடைசியா நம்ம பார்த்த உதாரணம் அண்ணாமலை. அண்ணாமலை இவ்வளவு செஞ்சிருக்காரு, போன தேர்தலில் 11% வாக்கு வாங்கி கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு பேசப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலையை கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு தலைமை பதவியை கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இன்னும் சொல்ல போனா உடனே நம்ம ஆளுங்க சொன்னாங்க, அண்ணாமலைக்கு பாருங்க அமைச்சராக்க போறாங்க, ஒன்றிய அமைச்சர் ஆயிடுவாரு, ஒன்றிய இணை அமைச்சர் ஆயிடுவாரு. என்ன பண்ணுவாங்க? மாநிலங்களவை வைப்பாங்கல்ல, மாநிலங்களவையில உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்துல மாநிலங்களவை உறுப்பினரா இவரை நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு மேல கொண்டு போய் அவர் அமைச்சராக்கிடுவாங்க. தெலுங்கானாவில் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டு சும்மா கிடக்கு, அதுல இவர் நிறுத்துவாங்கன்னு நினைச்சா RSS காரர் நிறுத்தி மேல அனுப்பி விட்டாங்க. சரிங்க, RSS காரர் நிறுத்தி அனுப்பிட்டீங்க. வேற பெரிய லெவல்ல கட்சி பொறுப்புகள் கொடுக்கலாம். ஒண்ணு அகில இந்திய அளவுல துணை செயலாளர், அந்த துணை தலைவர், இது மாதிரியான பெரிய பொறுப்பு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் கொடுக்கல. கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இவர் காலத்துல இந்த வயசான கும்பல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தார். போ ஓரமா போ அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தார். இந்த வயசான கும்பல்லாம் சேர்ந்து இந்த நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு மொத்தமா இவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வயசான கும்பல்னா யார் அப்படின்னா, பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி நம்ம அக்கா குஷ்பு, அக்கா வானதி சீனிவாசன், அவங்களோட இருக்கிற அண்ணன் கருநாகராஜன், இப்படி பல பேசுகள்லாம் சொல்லலாம். எச் ராஜா, முக்கியமான அளவே மறந்துட்டு பாருங்க, எச் ராஜா, இப்படி மொத்த ஆளுகளும் இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இவரை மொத்தமா புறக்கணிச்சுட்டு இவங்க புறா சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய அவமானத்தை அண்ணாமலைக்கு உருவாக்குச்சு. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு? மெல்ல 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 கட்சி பணியில இருந்து ஒதுங்கிக்கிறாரு. 2026 தேர்தல்ல கூட 6 தொகுதிகள்ல இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த 6 தொகுதியில வேலை பார்க்கறதும் இந்த 6 தொகுதியை வெல்ல வைக்கிறதும் உங்க பொறுப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இவர் அதை ஏத்துக்கல. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலங்க, நான் ஒரு மகனா அவரை பார்க்க வேண்டியது என் கடமை, அதனால நான் பார்க்கல, பிரச்சாரத்துக்கெல்லாம் வரலான்ட்டாரு. பெரியதா பிரச்சாரத்துக்கும் போகலன்னு வச்சுக்கோங்களேன். 4 இடத்துல போன சட்டமன்ற தேர்தலில் 4 இடத்துல ஜெயிச்ச பிஜேபி இந்த முறை ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கு அப்படின்றதும் உண்மைதான். இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது அண்ணாமலை மெல்ல 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 கட்சியில இருந்து வெளியேறிக்கிட்டாரு அப்படின்றதுல நீங்க நம்புற மாதிரியான பல சைன் தெரியுது. இந்த கடந்த 1 மாசமா இல்ல, கடந்த 6-7 மாசமாகவே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற செய்தி வந்துகிட்டே தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா 2026 தேர்தல்ல அண்ணாமலையுடைய ஆர்மி, அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரத்தை செய்தாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அண்ணாமலை ஓட்டு போற அன்னைக்கு
விஜய் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்ல போய் ஓட்டு போட்டாரு. இப்ப எல்லாருக்கும் பெரிய குழப்பமா இருக்கு. இங்க வெளியே போய் புதிய கட்சி ஆரம்பிப்பாரா என்ன ஏது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இனிமேல் இங்க என்னால வேலை பார்க்க முடியாது, நல்ல மாதிரி வெளியேறிக்கலாம் அப்படின்னு நேத்து டெல்லிக்கு போய் இன்றைக்கு 2 பேரை சந்திச்சிருக்காரு. ஒன்று கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய நிதின் நபீன் அப்படின்னக்கூடிய கட்சி தலைவர், அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட ஒரு 4 பக்கம் கொண்ட கடிதத்தை கொடுத்துட்டு எதனால நான் வெளியே போறேன், என்னென்னலாம் நடந்துச்சு கட்சிக்குள்ள இத்தனை குரூப்பா நின்றுகிட்டு என்னென்ன வேலை பார்க்கறாங்க, கட்சியினுடைய பின்னடைவுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இந்த தோல்விக்கு என்ன காரணம், என்ன எப்படி புறக்கணிச்சாங்க என்று பல விஷயங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பா கொண்டு போய் தான் அவரு நான் கட்சியில இருந்து விளைவிக்கிறேன்னு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலையை வீட்டுக்கு வர சொல்றாரு அமித்ஷா. அண்ணாமலை வீட்டுக்கே போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷா கிட்டே அதே ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தை பார்த்துட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க விலகாதீங்க, கொஞ்சம் பொறுங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றதா அங்க பேசு பொருளா இருந்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா உடனடியாக இங்க நயினார் நாகேந்திரனுக்கு போன போட்டு கிளம்பி டெல்லிக்கு வாங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஒண்ணு நயினார் நாகேந்திரனை தூக்கிட்டு மீண்டும் அண்ணாமலையை போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த வாய்ப்பு இருக்கு. இல்லையா அண்ணாமலைக்கு வேறு பொறுப்புகள் ஏதாவது கொடுத்து தக்க வச்சுக்கிற பாப்பாங்களா தெரியல. ஆனா அண்ணாமலை தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அண்ணாமலை டெல்லிக்கு போகும்போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க புதிய கட்சி ஆரம்பிக்க போறீங்களாம்ல அப்படின்னு. இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களை எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன்னு இருக்கேன். புதிய கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா இல்லங்க அப்படிலாம் கிடையாது, நான் தலைவர்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லல அண்ணாமலை அப்படியே கிளம்பி டெல்லிக்கு போயிருக்கிறாரு. சோ புதிய கட்சி ஆரம்பிப்பதுல அவர் உறுதியா இருக்கிறாருன்றதுல நம்ம வெளிச்சமாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வர 4ஆம் தேதி அண்ணாமலைக்கு பிறந்த நாள், ஜூன் 4 நாளை கழிச்சு அண்ணாமலை நாளையில அதுக்கு முடிவெடுத்துட்டு நாளை கழிச்சு கட்சியை சார்ந்து அதாவது ஒரு கட்சியை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று பேசப்படுது. அதுலயும் அந்த கட்சிக்கு ஒரு பேரும் பேசப்படுது. அந்த கட்சிக்கு MSK என்று பேராம், மக்கள் சேவை கட்சி. இந்த கட்சிக்கு என்ன பேரு, மக்கள் சேவை கட்சி. இது யாரு கொடுத்த பேருன்னா ரஜினி கொடுத்த பேராம். ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த பேர் அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்களாம். அதனால அதே பேர்ல கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதா இவங்களுடைய வேலையா இருக்கு. ரஜினிகாந்த் கூட பேசுறாரு, ரஜினிகாந்தோடைய ஆதரவு ஆலோசனைகளா வாங்குறாரு, ரஜினியை சந்திக்கிறாரு ரகசியமா. அதுக்கு பின்னாடிதான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்றதா நடந்த உண்மை அப்படின்னு பேசப்படுது. அப்ப தெளிவா ஒரு விஷயம் புரியுது, அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறுகிறார், அது தெளிவாய் போச்சு. அண்ணாமலை இனி இந்த கட்சியில இருக்க மாட்டாரு, புதிய கட்சியை ஆரம்பிக்க போறார். இதுல 2 கேள்வி எனக்கு இருக்கு. அண்ணாமலையோடைய யூனிஃபார்ம் விஜயோடைய யூனிஃபார்ம் ஒத்து வருது. ஓட்டு போறனைக்கு கூட அண்ணாமலை விஜயை போலவே யூனிஃபார்ம் போட்டு போறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, ஒருவேளை கட்சியில இருந்து விலகி தனியா கட்சி ஆரம்பிச்சு போறதுக்கு பதிலா விஜயோட சேர்ந்து டக்குனு கட்சியில பெரிய பொறுப்பை வாங்கி அப்படியே மேல போயிடலாம் அப்படின்னு நம்புறாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல ரஜினியை கூட்டி சேர்ந்துகிட்டு புதிய கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு டஃப் கொடுக்க போறாரா, அல்லது விஜயே வந்துட்டாப்ல நாமெல்லாம் வர முடியாதா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரா, இல்ல பாஜகவினுடைய செயல் திட்டங்களை உள் வச்சுக்கிட்டு மறைமுகமா நான் விலகுற மாதிரி விலகி புதிய கட்சி மாதிரி ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா இங்க இருக்கிற ஒரு கட்சியில சேர்ந்துக்கிறேன், அங்க இருந்துகிட்டு பாஜகவுக்கான அமைப்பை வலுப்படுத்துகிற வேலையை செய்யலான்ற ஒரு உள்ளடி வேலை நடக்குதா, காலம்தான் சொல்லும். ஆக மொத்தம் அண்ணாமலை நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.